புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, லாஜிக்ன்னு ஒரு விஷயம் இருந்தது. வேரியபிள்ஸ், அரேஸ், ஃபங்ஷன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, செட்ஸ், ரிலேஷன்ஸ், கிராஃப்ஸ் இதெல்லாம் இருந்தது. நம்ம எழுதுற ஒவ்வொரு கோடுக்கு பின்னாடியும் டிஸ்க்ரீட் மேக்ஸ் வந்து சீக்ரெட்டா ஹைட் ஆயிருக்குது. நம்ம ப்ரோகிராமோட ஆர்க்கிடெக்சர டிஃபைன் பண்றதே டிஸ்க்ரீட் மேக்ஸ் தான். இப்போ புரோகிராமிங் லாங்குவேஜ் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மெஷின் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ். அதுல ஹை லெவல் லாங்குவேஜ் தான் சி, ஜாவா இதெல்லாம் இருக்குது. ஆனா கம்ப்யூட்டர்ஸ் எப்படி திங்க் பண்ணும்? ஹவ் தே ஃப்ரேம் த லாஜிக் அத டிஃபைன் பண்றது தான் டிஸ்க்ரீட் மேக்ஸ். அத பத்தி இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். டிஸ்க்ரீட் அப்படின்னாலே செப்பரேட், கவுண்டபிள் அண்ட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ டிஸ்க்ரீட் மேக்ஸ் வந்து செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் நம்பர்ஸ், ஐட்டம்ஸ வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ற லாஜிக் தான். இதுல வந்து கன்டினியூயஸ் வேவ் ஃபார்ம்ஸ் அப்படி எதுவும் இருக்காது. சைன் வேவ், காஸ் வேவ் அந்த மாதிரியும் இருக்காது. கால்குலஸும் இருக்காது. செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது லெகோ பிளாக்ஸ் மாதிரி. அந்த ஆப்ஜெக்ட்ஸ வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறது. நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளோ மழை பெய்யுமா? பெய்யாதா? இல்ல நம்பர் ஆஃப் சேர்ஸ வந்து எப்படி அரேஞ்ச் பண்றது? நம்ம பாஸ்வேர்ட் ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்குன்னா, இந்த 8 கேரக்டர்ஸ்ல வந்து எத்தன பாஸ்வேர்ட் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும்? இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிஸ்க்ரீட் மேக்ஸ் லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்டா சொல்லணும்னா, ராக்கெட் சயின்ஸ்க்கு கால்குலஸ் எவ்வளோ தேவையோ, அந்த மாதிரி ரொபோட்டிக்ஸ்க்கு டிஸ்க்ரீட் மேக்ஸ் ரொம்ப தேவை. டிஸ்க்ரீட் மேக்ஸ்ல ப்ரொபோசிஷனல் லாஜிக் நம்ம லேர்ன் பண்றப்போ, ட்ரூத் டேபிள் மட்டும் வச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு மட்டும் கண்டுபிடிக்க போறதில்ல. இதே லாஜிக் தான் நம்ம கோட்லயும் இருக்கு. நம்ம ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுறப்போ, ஃபார் லூப் எழுதுறப்போ, இந்த லாஜிக் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? கம்பைலர் வந்து நம்மளோட அந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி, அந்த அந்த கண்டிஷனோட ஆன்ஸர் என்னவா இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறது. கண்டிஷன் ட்ரூவா இருக்குதா? இல்ல ஃபால்ஸா இருக்குதா? அதுக்கேத்த மாதிரி தென் லாஜிக் கேட் ஃப்ரேம் பண்ணி 0 ஆர் 1 ஃபில் பண்ணிட்டு, பேஸ்ட் ஆன் தட் இஃப் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல எல்ஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய லாஜிக் வந்து ரன் ஆகும். இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்க்கு பேக் போன் தான் டிஸ்க்ரீட் மேக்ஸ். நம்மளோட புரோகிராமிங்கோட மெயின் சோலே நம்ம எழுதுற அந்த லாஜிக் தான். அரேஸ், டேட்டாபேஸஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே செட் தியரி வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. டேட்டாபேஸ்ல எப்படி டேட்டாவ ஸ்டோர் பண்றது, டூப்ளிகேட்ஸ்லாம் எப்படி எலிமினேட் பண்றது, அத நம்ம வந்து எஸ்கியூஎல் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல லேர்ன் பண்ணுவோம். ஆனா அதுக்கெல்லாம் பேசிக் வந்து செட் தியரி தான். செட் தியரிலயே நம்ம வந்து பார்த்திருப்போம். கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எப்படி நம்ம ஒரே செட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதுல டூப்ளிகேட்ஸ எப்படி எலிமினேட் பண்றது, யூனியன் கண்டுபிடிக்கிறது, இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் வந்து பேசிஸ். நம்ம ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம். டேட்டாபேஸ்ல வந்து எஸ்கியூஎல் கொரி போட்டு, அதுல 2 செட்ல காமனா இருக்கிற எலமெண்ட்ஸ கண்டுபிடிக்கிறது, மேட்சிங் ஃபோன் நம்பர் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸோட நேம ரிட்ரீவ் பண்றது. செட் தியரி நம்ம வந்து ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸ் எப்படி திங்க் பண்ணுது, எப்படி ஒர்க் ஆகுது, எஸ்கியூஎல் கொரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்கு எப்படி நம்ம எழுதணும், இந்த திங்கிங்க்கு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேட்டாபேஸ்ல ஒரு யூசரோட நேமையும், அவங்களோட இமெயில் அட்ரஸையும் நம்ம மேப் பண்ணுவோம். பிரைமரி கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஹிடன் லாஜிக் வந்து ரிலேஷன்ஸ் தான். ஒரு செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ வந்து இன்னொரு செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் கூட கரெக்ட்டா எப்படி மேப் பண்றது. தென் நம்ம ஃபங்ஷன்ஸ் இங்க லேர்ன் பண்ணுவோம். ஃபங்ஷன்ஸ் ஒன் டூ ஒன் ஃபங்ஷன், மெனி டூ ஒன் ஃபங்ஷன்லாம் இருக்கும். இந்த ஒன் டூ ஒன் ஃபங்ஷன் லாஜிக்க வச்சு தான் நம்ம வந்து ஏபிஐ கால் பண்றது. நம்ம ஒரு ஏபிஐ கால் ரெக்வெஸ்ட் குடுக்குறோம்னா, அதுக்கு வந்து கரஸ்பாண்டிங்கா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஹாஷ் மேப்ஸ் யூஸ் பண்றப்போ, ஒரு கீ இருக்குதுன்னா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். கீ வேல்யூ பேர் கரெக்ட்டா இருக்கணும். ஸோ இந்த செட் தியரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, நம்ம டேட்டாபேஸ பார்க்க ஏதோ ஒரு கயாட்டிக்கா நெறைய இருக்கு அப்டின்ட்டு இல்லாம, எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள கரெக்ட்டா மேப் ஆயிருக்குதுன்ட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். காம்பினட்டோரிக்ஸ் வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி மாதிரி. நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஜெனரேட்டருக்கு ஒரு கோட் எழுதுறோம். லென்த் 10ல வந்து நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் வேணும். ஸோ லென்த் 10ல நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் வேணும்னா, அந்த 10 ஸ்பேஸஸ்ல வந்து நம்மளோட 26 ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் 10 நம்பர்ஸ வச்சு எத்தன டைப் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். ஆடிட்டோரியம்ல இருக்கிற சேர்ஸ்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ வந்து எத்தன பாசிபிள் வேஸ்ல வந்து ஷஃபில் பண்ணி உட்கார வைக்க முடியும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேஸ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம காம்பினட்டோரிக்ஸ் தான் பேஸ் லாஜிக்கே. இந்த லாஜிக்க வச்சு தான் ஏஐ மாடல்ஸ் வந்து டேட்டாவ சாம்பிள் பண்றது. தென் நம்மளோட கிரிப்டோகிராஃபிக் மெசேஜஸ வந்து செக்யூர் பண்றதுக்கு அந்த என்கிரிப்ஷன் அல்காரிதமோட பேசிஸ். தென் நம்ம டெவலப்பர்ஸ் வந்து ஒரு அல்காரிதம் இருக்குன்னா, அதோட கம்ப்யூட்டேஷன் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி அத கண்டுபிடிக்கிறது கூட பேக்போன் லாஜிக் வந்து காம்பினட்டோரிக்ஸ் தான். ஸோ அல்காரிதம் டிசைனுக்கு ரொம்ப தேவையான கான்செப்ட் தான் இந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். நம்ம யூஸ் பண்ற கூகுள் மேப்ஸோட பேசிஸே வந்து கிராஃப் தியரி தான். நம்ம வீட்டுக்கும், நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அந்த அல்காரிதம்க்கு எல்லாமே பேக்போன் வந்து இந்த கிராஃப் தியரி தான். Instagramல கூட கிராஃப் தியரியோட லாஜிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.
Instagram யூசர்ஸ் ஆன நம்ம எல்லாருமே நோட்ஸ் மாதிரி. அண்ட் இப்போ நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கோம்னா, நம்ம 2 பேருக்கும் இடையில ஒரு எட்ஜ் ஃபார்ம் ஆயிரும். அண்ட் நம்ம இன்ஸ்டா ஃபீட்ல நம்ம ஃப்ரீக்வென்ட்டா எந்த பேஜஸ்லாம் பார்க்குறோமோ, அந்த பேஜஸ்க்கும் நம்ம ப்ரொஃபைலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி எட்ஜ் ஃபார்ம் ஆயிரும். எந்த பேஜஸ் கூடலாம் நமக்கு எட்ஜ் இருக்கோ, இந்த கன்டென்ட் நம்ம ஃபீட்ல அடிக்கடி வரும். எந்த பேஜ்ல இருக்கிற ஃபீட வந்து நம்ம ரொம்ப லைக் பண்றோமோ, ரொம்ப ஃபாலோ பண்றோமோ, ஸோ அந்த பேஜுக்கும் நமக்கும் இருக்கிற எட்ஜோட வெயிட்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி அந்த பேஜோட கன்டென்ட் வந்து நம்ம ஃபீட்ல ரொம்ப ஜாஸ்தியா தெரியும். ஸோ கனெக்டிவிட்டி நம்ம ப்ரோகிராமிங்ல எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ டெய்லி லைஃப்ல, அங்கலாம் வந்து கண்டிப்பா கிராஃப் தியரியோட லாஜிக் இருக்கும். கேட் எக்ஸாம்ல வந்து டிஸ்க்ரீட் மேத்ஸ்க்கு வந்து 6 டூ 8 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்கும். புரோகிராமிங் லாங்குவேஜோட சின்டெக்ஸ் மட்டும் நமக்கு மெமரியில இருந்தா பத்தாது. இந்த ப்ரோகிராமோட லாஜிக் என்ன, பேசிஸ் எப்படி ரன் ஆகுது, ஒவ்வொரு லாஜிக்கும் எப்படி பிஹைண்ட் த சீன் கம்பைலர் எப்படி ஒர்க் பண்ணுது, அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் எப்படி திங்க் பண்ணுது பிஹைண்ட் த சீன்ல அத பத்தி தான் இந்த சீரிஸ்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ப்ரொபோசிஷனல் லாஜிக் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.